தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே நாங்கள் பொது காலத்தின் 27வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். 27வது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையாளர்களாக மாற அழைப்பு விடுக்கிறார். நாங்கள் இந்த ஆண்டு ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பின் 2025ஆம் ஆண்டு ஜூபிலியிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் நம்பிக்கையாளர்களாக இதனுடைய பாதையிலே நாங்கள் செல்ல முனைப்போடு செயல்பட வேண்டும். இன்றைய இந்த நாளிலே 2வது வாசகத்திலே தூய பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 1வது அதிகாரத்திலே 14வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். பாருங்கள், நாங்கள் இறை வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். தூய ஆவியானவரோடு நாங்கள் பயணமாக வேண்டும். இறை வார்த்தையே எங்களுக்கு நலம் தரும் மருந்தாக இருக்க வேண்டும். தூய ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்கும் துணையாளராக இருக்க வேண்டும். இந்த நிலைகளோடு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் வழிநடத்தி எங்களையே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். நம்பிக்கை தரும் நலம் தரும் இறைவனுடைய வார்த்தைகளையும் எங்களோடு பயணிக்கும் துணையாளராகிய தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கைக்கொண்டு எங்களுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வர வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பெயர்ந்து போய் கடலில் வேரொன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பாருங்கள், நம்பிக்கை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல வேளைகளிலே பல நேரங்களிலே நாங்கள் நம்பிக்கையை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பலிகளில் பங்கு பெறுகின்றோம், ஆலய வழிபாடுகளில் பங்கு பெறுகின்றோம், இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், திருச்செப மாலைகள் சொல்லுகின்றோம், குடும்ப சபமாலைகள் சொல்லுகின்றோம், ஆன்மீக காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், சப வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளின் மத்தியிலும் கூட பல வேளைகளிலே நாங்கள் விசுவாசம் தளர்ந்தவர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தோல்விகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, வேதனைகள் வருகின்ற பொழுது, நாங்கள் எதிர்பார்ப்பதை கிடைக்காமல் போகின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்றோம். மனித பலவீனம் ஒன்று எங்களை விட்டு வைப்பதில்லை. மனித பலவீனம்தான் எங்களை அவவிசுவாசத்துக்குள் எங்களை விட்டு செல்லுகின்றது. நம்பிக்கை, திடமான நம்பிக்கை, நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, நம்பிக்கை, இறை அன்போடு கூடிய நம்பிக்கை, நம்பிக்கை எங்களை வாழ வைக்கும் என்ற நம்பிக்கை, நம்பிக்கை இறைவனோடு பயணமாகி கொண்டிருக்கின்றோம் என்ற நம்பிக்கை. எப்பொழுதுமே நம்பிக்கையோடு நாங்கள் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் நாங்கள் ஒன்றை கேட்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அதை எனக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் துளிர்விட்டெழ வேண்டும். ஏன் பயப்படுகிறோம்? ஏன் ஐயம் கொள்ளுகின்றோம்? ஏன் நடுங்குகின்றோம்? ஏன் பீதிக்குள்ளாக்குகின்றோம்? ஏன் எதற்காக நம்பிக்கை தளர்ந்து போவதனால்?
ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் என்னுடைய வாழ்க்கையில் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் என்னுடைய வாழ்க்கையிலே தளம்பல் நிலையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நடுக்கம் தேவையில்லை, பயம் தேவையில்லை. ஏனென்றால் உறுதியூட்டும் இறைவன் என்னோடு வாழ்கின்றார். பவுல் அழகாக சொல்லுகின்றார், எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையோடு தான் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார், ஆண்டவர் தான் எங்களை உயர்த்தி செல்லுகின்றார், ஆண்டவர் தான் எங்களுக்கு வேண்டியவற்றை தருகின்றார், ஆண்டவர் தான் எங்களோடு பயணித்து எங்களை கண்காணித்து எங்களுக்கு வேண்டியவற்றை ஆண்டவர் தான் கொடுக்கிறார். இதற்கு மேலாக நாங்கள் தப்பட்ட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குரிய பதவிகளையும் வைத்து, எனக்குள்ள அதிகாரங்களையும் வைத்து, எனக்குள்ள பொறுப்புகளையும் வைத்து, எனக்குள்ள கடமைகளையும் வைத்து நாங்கள் தப்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னை உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்வதை செய், இல்லாவிட்டால் போகின்ற நிலையில் என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் தான் உயர்வையும் கொடுத்தார், ஆட்சியையும் கையில் தந்தார், பணிவையும் ஆண்டவர் தந்தார், தயவையும் ஆண்டவர் தந்தார், பொறுமையையும் ஆண்டவர் தந்தார். ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையுமே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் கொடுத்த கொடைகளோடும், ஆண்டவர் கொடுத்த வரங்களோடும், ஆண்டவர் கொடுத்த அருளோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. நான் எந்த பொறுப்பில் இருந்தாலும், எந்த கடமையில் இருந்தாலும், எந்த ஆட்சியில் இருந்தாலும், எந்த தலைமைத்துவத்தில் இருந்தாலும், எந்த கடமைகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நான் ஆண்டவரால் அழைப்பு பெற்றவன், ஆண்டவர் தந்த கொடை என்பதை நினைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பணிவையும் காணலாம், பண்பையும் காணலாம், அன்பையும் காணலாம், அன்போடு கூடிய வழி நடத்துதலையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளலாம். ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் நம்பிக்கை நிறைந்த நம்பிக்கையாளர்களாக, நாங்கள் பணிவும் பண்பும் பாசமும் அன்பும் நிறைந்த நம்பிக்கையாளர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் அன்னை மரியாவோடு பயணமாகுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.